Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும்னா கீழ descriptionல ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் அந்த வீடியோல சொல்லிருக்கேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணனும்னா கீழ உள்ள நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்னைக்கு என்னோட இன்ஸ்டிடியூட்ல இருக்கோம். Fashion Designing ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களோட வர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல நம்ம டெய்லியும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டே இருக்கோம். கோர்ஸ் சம்பந்தமா இல்லாம சில நுணுக்கங்கள் நம்ம வந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டே இருக்கோம். அதே வரிசையில இன்னைக்கும் வந்து சூப்பரான ஒரு டிப் ஃபேஷன் டிசைனிங் டிப்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து நம்ம பாபின் எப்படி வைண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ வந்து நார்மல் மெஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து பாபின் வைண்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. நம்ம ஒரு ஃபேஷன் மேக்கர் மெஷின் வச்சிருக்கோம், இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் மெஷின் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுலலாம் வந்து மெஷின்லயே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பாபின் வைண்ட் பண்ணுறதுக்கு வந்து அதுலேயே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ராட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் பாபினை மாட்டிட்டு மூவ் பண்ணோன்னா அப்படியே வந்து நம்ம ஃபூட்டர் ப்ரெஸ் பண்ணும்போது அதுவே வந்து ரோல் ஆகி அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிரும். பட் நார்மல் பெடல் மெஷின் அப்படின்னு வரும்போது நம்ம என்னதான் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த பாபின் வைண்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. டக்குன்னு நம்ம வைண்ட் பண்ண முடியாது. நம்ம கையில் வச்சு த்ரெட் போட்டு வைண்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி வைண்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு நீடில் இந்த பாபினோட ஹோல்குள்ள நீடில் மாட்டிட்டு அந்த வீலில் வச்சு நம்ம வைண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வைண்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்து வைண்ட் ஆகாது. ஒரு மாதிரி நூல் வந்து வெளியில் உள்ள நீடில் சுற்றும், அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து லூஸாக சுற்றும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ வந்து நம்ம எப்படி வந்து இதில் வைண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக நம்ம நார்மல் மெஷின் வாங்கினோன்னா மெஷினோடவே இது கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பாதி பேருக்கு தெரியாது. இது வந்து நம்ம என்ன நினைப்போம்னா நம்மளோட ஃபுட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லை நீடில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது வந்து நம்ம பாபினும் வைண்ட் பண்ணலாம். பட் சில மெஷினோட வரும்போது என்ன ஆகும்னா இந்த பாபின் வந்து உள்ளே போக முடியாத அளவுக்கு இந்த கார்னர் வந்து கொஞ்சம் பட்டையாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா மட்டும் நீங்கள் வேற வாங்கிக்கலாம் இந்த ஸ்பேனர். ஸோ வந்து இது வந்து கரெக்டாக இருக்குது, இந்த மெஷினோட வந்தது தான். இது இந்த பாபின் உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து த்ரெட் போட்டு எப்படி வைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை வந்து இங்கே மேலே மெஷின் மேலே ஒரு ராடில் போட்டிருக்கேன். அப்புறம் பாபின் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாபினில் வந்து நம்ம இந்த த்ரெட்டை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கை வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன் த்ரெட்டை. ஸோ இந்த த்ரெட்டை ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாபினை வந்து இப்படியே வந்து நம்ம இந்த மெஷினில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி மாட்டிட்டு நம்ம வைண்ட் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் மெஷினில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஃபெயிலியர் மாடல் தான், கரெக்டாகவே இருக்காது. நம்மளுக்கு போட்டோன்னா வைண்ட் ஆகாது. இந்த மெஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு மேலே பாபின் உள்ளே போகலை. ஸோ இந்த இதே வந்து அப்படி லூஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட முடியாது. அப்போது நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாபினை இப்படி வந்து மூவ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இந்த பாபின் வந்து இந்த த்ரெட்டு வந்து நம்ம பக்கம் இருந்து பாபின் மேலே ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பேக் சைடு போகிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதை எடுத்து இதுக்குள்ளே நான் அந்த பாபினை போட்டுக்கிறேன். சரியா? போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீல் இருக்குல்ல, இப்போ ஃபுட்டர் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த வீல் மூவ் ஆகுமா, இந்த மூவ் ஆகிற வீலில் வச்சு நம்ம இதை வந்து அப்படியே சுற்றி ரொட்டேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இதில் வந்து த்ரெட் ஃபுல்லாக வைண்ட் ஆகும். அது மாதிரி வைண்ட் ஆகும்போது நம்ம இந்த த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சி விடணும். நம்ம அப்படியே லூஸாக விட்டுட்டோம்னா அந்த அப்படியே த்ரெட்டு வந்து அப்படியே லூஸாக கொத்தாக மாட்டிடும். அப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் வந்து சரியாக விழுகாது, அப்படியே லூஸாக விழுகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கையில் இந்த த்ரெட்டை வந்து இந்த கையில் டைட்டாக பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இதை வந்து நான் ஃபுட்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ இந்த வீல் மூவ் ஆகும்போது இந்த பாபின் வந்து கரெக்டாக இந்த வீலில் வந்து லைட்டாக டச் ஆகிற மாதிரி வைக்கணும். பாருங்க, இப்படி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சோம்னா ஃபுல்லாக மூவ் ஆகுது. அப்படியே வந்து த்ரெட்டும் வந்து வைண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வைண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இந்த வீல் அப்படியே ரவுண்டாக தான் இருக்குது. இந்த வீலில் வந்து எந்த இடத்துல வைக்கணுன்றது இருக்குது. மேலே வச்சோம்னா ரொட்டேட் ஆகாது, இந்த இடத்துல வச்சோம்னாலும் ரொட்டேட் ஆகாது. கொஞ்சம் கீழேயா வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த பாபின் வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகும். பாருங்க, ஸோ இது ரொட்டேட் ஆகும்போது இந்த த்ரெட்டை வந்து கையில் பிடிச்சிக்கணும். நான் எப்படி விடுறேன்னு பாருங்க. கையில் வந்து த்ரெட்டை இப்படி பிடிச்சோன்னா த்ரெட்டு உள்ளே போகாது. ஸோ வந்து இப்படி வச்சுக்கணும், கையை வச்சுக்கணும். என் கையிலேருந்து அந்த த்ரெட்டை வந்து இந்த பாபினுக்கு போகணும். சரியா?
வெறும் வந்து இந்த காலில் உள்ள ஃபுட்டர் மட்டும் வேகமாக ப்ரெஸ் பண்ணோன்னா இது ரொம்ப வேகமாக போகும், இந்த பாபின் வேகமாக சுற்றும், அப்போ இந்த த்ரெட்டு கலண்டு அப்படியே வெளியில் போய் விழுந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா இந்த த்ரெட்டு ப்ளஸ் என்னோட கையே இந்த பாபின் மூணுமே வந்து ஒரே நேர் கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படியோ இல்லை இப்படியோ வச்சுருந்தோன்னா இந்த த்ரெட் அப்படியே எகிரி வெளியில் விழுந்துடும். ஸோ ஒரே பாயிண்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து போடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டோன்னா தான் நம்மளால் வந்து கரெக்டாக மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வைண்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். 2-3 டைம் ரொட்டேட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. த்ரெட் வந்து பாபின்ல இருந்து உங்கள் சைடு சூப்பர் இன்சைடு இருந்து வெளியில் போகிற மாதிரி இதை உள்ளே வச்சுக்கோங்க. வெளியில இருக்கு, கீழே கொஞ்சம் இறக்கிக்கணும். இது வந்து ஆக்சுவலா ஃபுட்டர் வந்து ஸ்லோவா பண்ணணும். ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த இந்த இடம் இருக்குல்ல, இப்போ இதை மாட்டிட்டு இங்கே போடுறோம், இங்கே மேலே வைக்கக்கூடாது, கீழே வைக்கணும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்லோவாக இப்போ உங்களுக்கு கால்லேயே வந்து மேனேஜே பண்ண முடியல, நீங்கள் ஃபாஸ்ட்டாக மிதிச்சிட்டிங்க அப்படின்னா இதை மூவ் பண்ணிடணும், இதை வெளியில் எடுத்துடணும் சுத்தாமல், அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த கை பிடிக்கிறது வந்து இங்கேருந்து கை பிடிக்கிறீங்கல்ல, கை பிடிங்க, இந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக இப்படி இருக்கணும், கரெக்டாக த்ரெட்டு இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இந்த த்ரெட்டை இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இது வெளியில் சுற்ற ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இதுக்கு நேராக இருக்கணும், நான் சொன்னேன்ல கரெக்டாக இதுக்கு நேராக வரணும். இப்போ பண்ணுங்க, புட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. பண்ணுங்க, அவ்வளோதான். இங்கே பிடிச்சிக்கோங்கப்பா, இங்கே வரணும், இந்த இடத்துல இருக்கணும். ஒன்றும் இல்லை, மேனேஜ் பண்ண முடியல, அவ்வளோதான். இன்னும் பெடல் போடுறது இன்னும் செட் ஆகலை, லேசாக தான் மிதிக்கணும், ஒரு விரல் வச்சு தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். சூப்பர், கரெக்டாக இருக்கு. ஓ சூப்பர். வேற யாராவது ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்க. இதில் தான் நான் உள்ளே இது பண்ணுறேன். நிசாந்தி நிசாந்தி பெரிய டானு, டைரக்ட் ஸ்டூடெண்ட் தான் அவங்க. ஆக்சுவலாக 2 வருஷமா என்னோட ஸ்டூடெண்ட் அவங்க. சக்சஸ். ஓகேப்பா, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே டேரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்குது. கோர்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணோன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.